அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان القديم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. قال ابن جريج فإن قال قائل: كيف يكون المنافق لله والمؤمنين مخادعا وهو لا يظهر بلسانه خلاف ما هو معتقدا إلا تقيه. وقال ابن أبي خاتم: أنا ابن علي بن المبارك فيما كتب إليه حدثنا زيد بن مبارك حدثنا محمد بن نور عن ابن جريج في قوله تعالى: يخادعون الله يظهرون لا إله إلا الله يريد أن يهزوا. وقال تعالى: رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மெய்யருளால் ரஹ்மத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் இந்த புனிதமான ரமலானின் கொடைகளாக பெற்று சாந்தி சமாதானத்தோடு வாழ எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்கட்டும். இந்த ஆயத்தின் மூலமாக மறைவாக இருக்கின்ற அந்த ஈமான் வெளிப்படுதல். யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்கள் ஈமான் கொண்டதாக நினைத்து அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றனர். தனக்குத்தான் அவர்கள் விளங்கா வண்ணமாக மோசடி செய்து கொள்கின்றார்களே தவிர இவர்கள் அல்லாஹ்விற்கு மோசடி செய்யவில்லை என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நடித்து இந்த ஈமானை பகடக்காயாக வைத்து நாங்களும் ஈமான் கொண்டோம் என்று நிஃபாக்குடைய நிலையிலே கூறுவதை இங்கு அல்லாஹ் எடுத்து காண்பிக்கிறான்.
ஒவ்வொரு மனிதனுடைய நம்பிக்கையும் அவன் கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை பிடிப்பின் மீது உண்மையாக இருக்குமேயானால் அவன் இணை வைப்பதிலிருந்து தன்னை முற்றிலுமாக நீக்கியவனாக இருப்பான். முனாஃபிக்கீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் அவுஸ் ஹஜ்ரஜ் என்ற இரண்டு கூட்டங்கள் ஒன்றுக்கொன்று நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று மூமின்களை பார்க்கும்போது, ரசூலை பார்க்கும்போது சொல்வாங்க. ஆனால் அவர்களுடைய நிஃபாக்குடைய தன்மையை வெளிப்படுத்துவதாக இந்த ஆயத்தின் மூலமாக உண்மையில் ஈமான் கொள்ளாத மக்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்து காண்பிக்கின்றார். வேறு ஒரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும்போது, இதா ஜா அல் முனாஃபிகூன், நபியே உங்களிடத்தில் முனாஃபிக்கின் வஞ்சகர்கள் வந்தால், காலு சொல்வார்கள், நஷ்ஹது அன்னக ரசூல் அன்னக ல ரசூலுல்லா, நீங்கள் தான் ரசூலுல்லா என்று சொல்வாங்க. ஆனால் அது வெறுமனே வாயின் சொல்லாக இருந்தது. அதே போன்று முனாஃபிக்கீன்கள் சொல்லுகின்ற சாட்சிகள், ஷஹாதத், அது நிலைப்பாடானதாக இருக்காது. காரணம், பராக்கான நிலையிலே ஷிர்கே ஹஃபியை வைத்து அவர்கள் உள்ளும் புறமுமாக ஈமான் கொண்டுவதை போன்று நடிப்பார்கள். அந்த ஈமானாக ஆகாது என்று இந்த மேல் கூறப்பட்ட ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம்புகின்றான். ஈமான் என்பது என்ன? அல் ஈமான் ஆமினு பில்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படை கொள்கைகளை, ஃபண்டமெண்டல்களை மூலமாக நாம் எடுத்து அவைகளை சீரும் சிறந்ததாக நாம் செயல்படுத்தும் போதுதான் அந்த ஈமான் வெளிப்படையாக நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ்வை முற்றிலும் ஏற்று ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு உண்மையான நிலைகளில் நாம் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால், வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவர்களுக்கு அறியாது, அவர்களே தங்களுக்கு அந்த நிஃபாக்கை ஏற்படுத்தி கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்தை குறிப்பிடுகின்றார். இந்த இடத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமா நிஃபாக்கை விட்டும் நீக்கக்கூடிய, முனாஃபிக்கினுடைய தன்மை விட்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த கலிமாவை நாம் சரியான முறையில் கவனித்து செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். மனிதனுடைய நற்குணங்கள் வேலை செய்வதற்கு நிஃபாக், முனாஃபிக்கின்களுடைய தன்மை, அவருடைய துர்க்குணங்களிலிருந்து களையப்பட வேண்டும். அவ்வாறு களையப்படுகின்ற பொழுதுதான் இந்த மனிதன் உண்மையான அத்தகைய நிலையை பெற்றவனாக ஆவான். அப்ப இப்னு ஜுரைஜ் ரலியல்லாஹு அறிவிக்கும் போது, முனாஃபிக்கீன்கள் தங்களுடைய நாவினால் லா யல்ஹரு பிலிசானிஹி ஹிலாஃப் மா ஹுவ லஹு முக்அதுன், ஹிலாஃபான விஷயம்தான் அந்த முனாஃபிக்கீன்களுடைய நாவில் வெளியாகும். ஹிலாஃபான விஷயங்கள் என்ன? அல்லாஹ் ரசூலை பற்றி தவறான கருத்துக்கள். இந்த தவறான கருத்துக்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி வருகின்ற போது அவர்கள் நிச்சயமாக அதை உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள்.
அதன் காரணமாகத்தான் முன்னாலே கூறப்பட்ட ஆயத்துக்களிலே எல்லாம் அவருடைய கேள்வியில் பார்வையில் அனைத்து முத்திரையப்பட்டதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நாம் அல்லாஹ்வை அணுகும் போதெல்லாம் யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக வ தாஅத்திக வ ஈமானிக வ இஸ்லாமிக வ முஹப்பத்திக வ முஹப்பத்தி ஷௌகி ரசூலிக யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் என்ற இந்த துஆவை அதிகமாக நாம் ஓதணும். ரெண்டாவது, நம்முடைய நாவு அல்லாஹ்வினுடைய அந்த திக்ரின் பக்கம் ஃபிக்ரின் பக்கம் ஞாபகம் வைக்கக்கூடியதாக உச்சரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். காரணம், ஈமான் மிக பெரும் பேரொளியை நோக்கி மனிதர்களை நகர்த்தக்கூடியதாக உயர்வான அந்தஸ்தில் ஈமானின் நிலைகளை மனிதர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய திறன் உடையதாக ஆக்கி காண்பிக்கின்றது. எனவேதான் நேர்வழி என்பதும் நேர்வழி அல்லாத முனாஃபிக்கினுடைய வழி என்பதும் இரண்டும் வேறுபட்ட ஒன்று. நேர்வழி அல்லாஹ்வால் ரசூலால் நமக்கு வழங்கப்படக்கூடியது. முனாஃபிக்கீன்களால் ஏற்படக்கூடிய வழிகேடு மனிதர்களுடைய ஈமானை மிக மிக கந்தலாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கின்றது. நாம் அல்லாஹ்வை அடையக்கூடிய விஷயத்தில் ஈமானில் பக்கா உறுதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கலிமா சொன்னால் மாத்திரம் போதாது, கலிமாவுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வாழணும். சதாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிந்தனை நமது உள்ளத்தில் நாம் கொண்டு வரணும். ஆகையினால் இந்த நாவு அல்லாஹ்வை கொண்டு புகழக்கூடியதாக, அல்லாஹ்வை கொண்டு திக்ர் செய்யக்கூடியதாக, அல்லாஹ்வை கொண்டு நிறைவாற்றல் உடையதாக மாறும்போது கல்பும் கண்ணும் காதும் நம்முடைய அங்க அவயவங்களும் ஒன்று இணைக்கப்பட்டு நற்குணத்தின் மலரிலே இருக்கும். நாவு நற்குணங்களை மொழிய ஆரம்பிக்கும். நிஃபாக்குடைய தன்மைகள் நம்மளிடத்திலிருந்து எடுபட ஆரம்பிக்கும். அப்போது நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்குண்டான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கொடுத்து விடுவான். ஆகையினால் ஈமான் என்பது இஸ்லாத்திலே முதிர்ச்சி அடைந்த ஒரு பலமாக அமைந்திருக்கின்றது. நிஃபாக், இந்த முனாஃபிகின் என்பது உள்ளத்தை கெடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. எனவே ஈமானில் நாம் பேருரியை அடைவதற்குண்டான நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிஃபாக் வஞ்சகத்தன்மையை நம்மிடத்திலிருந்து களைந்து விட்டு அஹ்லாக் நற்குணங்களை, லிசானு சிதுக் உண்மை நாவுகளை, லிசானுல் சிதுக்குல் கல்பு உண்மை கல்புகளை நமக்குள் நாம் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து கொள்ளும்போது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை நீதவான்களோடு ஆக்கி வைப்பான். அடுத்த ஆயத்தில் ஃபீ குலூபிஹிம் மரத் ஃபஸாதஹுமுல்லாஹ், அந்த முனாஃபிகீன்களுடைய கல்புகளிலே அல்லாஹ் நோயை ஏற்படுத்தி விட்டான். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, நீங்கா நோய். அந்த நோய் என்ன, அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் என்ன? வலகும் அதாபுன் அலீம். நிச்சயமாக அந்த கல்வியில் நோய் ஏற்பட்டவர்களுக்கு அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு தண்டனை, கொடூரமான அதாபு தண்டனை. பிமா கானு யக்திபூன், அல்லாஹ் ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தை அவர்கள் பொய்ப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நிஃபாக், முனாஃபிக்குடைய வஞ்சகத்துடைய
தன்மையில் இருந்ததன் காரணமாக கொடூரமான தண்டனை அதாபுன்னு சொல்லிட்டான். நேற்றைய தினம் நாம் அறிந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கைகளிலே கொண்டு வந்த அந்த கிதாபில் வலது கை சொர்க்கவாதியாகவும் இடது கையிலே உண்டான தப்தர் நரகவாதியாகும். அப்போ எல்லாம் தீர்ப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு நாம் அமல் செய்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம். இது ஹிதாயத்தின் விளிம்பில் இறுதி முடிவு. இதன் அடிப்படையிலே போய்கொண்டிருக்கும் போது நமக்கென்று ஒரு மனிதனுடைய வாழ்வின் தரம் முடியும் போது ஒரு ஹுஸ்னல் ஹாத்திமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க, அல்லாஹ் மர்சுக்குனா, நீங்களும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மர்சுக்குனா இல்மத் தௌஹீத் வ அமல் அல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா. இந்த துவாவை அடிக்கடி கேட்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒட்டுருக்கமான துவா, 14 உலகங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். இந்த துவா இவைகளை அதிகமாக ஓதி ஹிதாயத்திற்காக நம்மை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு, அறிவதற்கு நாம் முயற்சித்து நல்ல பல அமல் செய்யணும். அப்போ தான் நமக்கு தண்டனை என்பது உலகத்தில் தண்டனைகளை போன்று 2 அடி அடிச்சுட்டு விட்றதோ, அல்லது அவனை ஒரு மிதி மிதிச்சுட்டு விட்றதோ, அல்லது அவனை ஜெயிலில் போட்டு பூட்டி கை காலை கட்டி அடிக்கிறதோ, சித்திரவதை செய்கிறதோ, உணவு இல்லாமல் ஆக்கிறதோ, இந்த மாதிரியான சித்திரவதை அங்கே கிடையாது. வலகும் அதாபுன் அலீம் என்பது தயார் செய்து வைக்கப்பட்ட நோவினை, முற்கூட்டி. அந்த தயார் செய்து வைக்கப்பட்ட பேதனை எதன் காரணமாக? இந்த உலகத்தில் நாம் செய்த அடவாடித்தனத்தாலும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாலும், அல்லாஹ் ரசூல் கொடுத்த அந்த ஹிதாயத்து வாக்குறுதியை நாம் சரியாக கடைபிடிக்காததாலும் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட தண்டனைகள் தான் முற்கூட்டிய இந்த அதாபுகள். அல்லாஹ் படைக்கும் போதே அதாபை படைக்கலை. அல்லாஹ் மனிதனை படைத்ததே சொர்க்கத்திற்குத்தான், பூமிக்கு அனுப்பக்கூட இல்லை. ஆனால் ஷைத்தான் மிம்மா கானா ஃபீஹ் என்ற அந்த நிலை எப்போ ஏற்பட்டுச்சோ அப்பவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாதி நரகவாதி என்பதை நிர்ணயித்து விட்டான். அவனுடைய ஆதி ஏற்பாட்டில் இருந்தாலும் கூட இந்த ஷைத்தான் மல்ஊன் அஜாசில் பாபா இப்ராஹிம், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்து கண்ணியம் செய்திருந்தால் நிச்சயமாக சோனத்தை விட்டு யாரும் நாம் வந்திருக்க முடியாது. இந்த சோனத்தை விட்டு நாம் வெளியாகி வந்ததற்குரிய மூல காரணமே இவனுடைய அடவாடித்தனமான ரெவுடிச அபாவஸ்தக்பர் ஒகான மினல் காஃபிரீன் என்ற இந்த ஒற்றை சொல்லால் தான். இவனுடைய இந்த பிடிவாதத்தின் காரணமாக, பெருமை மமதையின் காரணமாகத்தான் நாமெல்லாம் இன்று அகற்பட்டு கொண்டோம். நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருமையான ஒரு சிறந்த நபியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தான் கடமைகள். அதிலே ஒன்று தான் ரமலான். ரமலானை மட்டும் தூக்கி வச்சு நம்ம ஆடிட்டு விட்டுறக்கூடாது. கூத்தாடிக்கு ஒரு நாள் மேடை தேவை. அது மாதிரி இந்த ரமலானில் மாத்திரம் அது இது என்று சிறப்புகளை பேசி 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 3 நேரத்திலையும் 30 வருஷம் திங்கக்கூடிய அளவுக்கு உண்டான உணவுகளை நாம் திண்டு போட்டு அப்படி ஜாலியாக ரமலானை வந்தோம், அடைஞ்சோம், அல்லாவை அடைஞ்சிட்டோம், முழிச்சிட்டோம், நமக்குள் நாம் திருப்தி காணக்கூடாது. அப்படி கண்டால் சிறுக்கே ஹஃபி, ஷிர்கே ஜலி என்ற 2 வழிகளில் இது ஷிர்கே ஹஃபியாக மாறி நம்மை ஈமானை அழிக்க ஆரம்பித்துவிடும். எனவே நாம் இந்த மேல் கூறப்பட்ட ஆயத்தின் மூலமாக கல்விலே நோய் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான். ஃபீ குலூபிஹிம் மரதுண்டு. அந்த மரல் நோய் என்ன என்றால்
மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சந்தேகத்தில் இருப்பது. அவனுக்கு கடுமையான காய்ச்சப்பா, பிரிக்கிறான், தலை வலிப்பா, காய்ச்சப்பா, பல் வலிப்பா, மண்டை வலிப்பா, கைகால் வலிப்பா, குத்தல்ப்பா, ஒவுத்த வலிப்பா, இப்படி ராட்டிஸாக பிரிக்கிறான். அதே போன்று ஒட்டுமொத்த வியாதிக்கும் காரணம் ஷக்கு, சந்தேகம்தான். இந்த ஒரு சந்தேகம் ஃபஸாதஹுமுல்லாஹு மரவா, அவருடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட்ட காரணத்தால் தான் இந்த இறை நிராகரிப்பவர் காஃபிர் அதிகமாக அல்லாஹ் ரசூல் கொடுத்த அந்த மார்க்கத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டனர். அதனால் அவருடைய நிலை அங்கு தடுமாற ஆரம்பித்தது. இந்த இடத்துல இமாமுல் ஆலம் ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ், அபுல் ஆலியா, ரபியா இப்னு அனஸ், இந்த 4 பேரும் தலை சிறந்த சூஃபிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இக்ரிமா, தாவூஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கல்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் என்ன? ஷக்கு, சந்தேகம். மாரிஃபாவுடைய விஷயத்தில், அல்லாஹ்வை அறியக்கூடிய விஷயத்தில் அந்த சந்தேகத்தின் நிலைதான் ரியா, முகஸ்துதி என்றாங்க. இந்த ஆயத்துக்கு பாருங்க, ஃபீ குலூபிஹிம் மரதுண்டு தான் சொன்னான்ல, நோய். அந்த மரல் என்ன? சந்தேகம், மார்க்கத்தை பற்றி சந்தேகம். ஆனால் இந்த முன்னால் கூறப்பட்ட 5 சூஃபிகளும் மனிதனில் ஏற்பட்ட, உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் ரியா, தற்பெருமை என்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். இந்த ஷைத்தான் காஃபிராக, மறுப்பவனாக ஆகுவதற்கு காரணமே தற்பெருமைதான். யாருடைய உள்ளத்தில் ஒரு சிறிய டாட், சிறிய அளவு பெருமை இருந்ததோ அவருடைய உள்ளத்தில் நிச்சயமாக இந்த பெருமை, ரியா, முகஸ்துதி நீங்காது. இந்த முகஸ்துதியின் காரணமாகத்தான் நோய் என்று கொள்ளக்கூடிய சந்தேகம். ஒரு விஷயத்தின் மீது நமக்கு சந்தேகம் வருது, நம்பிக்கை இல்லை அப்படின்னா தற்பெருமை, ஆணவம், அகம்பாவம், எத்தனை வேண்டாலும் அர்த்தம் சொல்லிட்டு போகலாம். சுருக்கமாக தற்பெருமை. அப்ப தன்னைத்தான் உயர்த்துவதற்காக வேண்டி ஒரு வஸ்துவின் மீது நம்பிக்கைப்படாமல் அதை தட்டி எறிவது. மார்க்கத்தின் மீது ஏற்படுகின்ற சந்தேகம் முனாஃபிகீன்களுக்கு நோயாகவும் சந்தேகமாகவும், மூமின்களுக்கு அது நீங்கி இஸ்லாத்தில் நுழைவதற்கு நம்பிக்கையாகவும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று அல்லாஹ் ஆக்கியிருக்கான். காஃபிருக்கு தான் ஜாதத்துஹும் ரிஜ்சன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அவனுக்கு அந்த உள்ளத்தில் அந்த சந்தேகம் என்னும் அந்த நஜீஸை அதிகப்படுத்திட்டோன்றான். ஆனால் மூமினுக்கு எப்படின்னு சொன்னால், அதிகமாக ஈமானை, ரஸ்தாது ஈமானா, ஈமான் அல்லாஹ் அதிகப்படுத்திட்டான். எனவே தீமை என்பது ஷர்ருன் இலா ஷர்ரிஹிம், ஒரு மனிதனை தீங்கின் அளவிலே கொண்டு சேர்க்கும். வல் லலாலத்து இலா லலாத்திஹிம், இலா லலாலத்திஹிம், அநியாயம் செய்வது ஒரு அநியாயத்தின் பக்கம் போய் சேர்க்கும். ஒருத்தன் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவனும் நிற்கிறான், அவனை கொண்டு அநியாயத்தில் சேர்க்கும். ஒருத்தன் நன்மை செய்கிறான், நன்மை செய்யணும்னு நின்று நாம் நன்மை செய்கிறோம், நன்மையின் பக்கம் நம்மளை கொண்டு சேர்க்கும். ஆகையினால் இந்த இடத்தில் ரமலான்
வருவதற்கும் இந்த ரமலானை அடைவதற்கும் இந்த ரமலானை மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஆக்குவதற்கும் முதல் காரணமே இந்த குர்ஆன் தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்படுது, முனாஃபிக்கை பற்றி, மூமினை பற்றி, ஈமானை பற்றி, ஷிர்கை பற்றி என்ன சொல்லப்படுது, இதை நாம் ஒரு ஆயத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்வது நமக்கு சாலச் சிறந்த ஒரு வாழ்வாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்குவான். அது ஆக்கிவிட்டால் நாம் செய்கின்ற பாவங்களெல்லாம் நம்மை விட்டும் அழிந்து நீதி நேர்மை உண்மையாக ஆகிறது. நம் உயிருக்கு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிகீன்களுடைய நிலைகளை பற்றி நிறைந்த ஹதீஸின் மூலமாக, ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காமிச்சிருக்காங்க. அறிஞர்கள் அதிகமாக நிஃபாக்குடைய தன்மையிலிருந்து நீங்கும்படி அறிவுறுத்தி இருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அதனால தான் என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மூல மந்திரம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜதீது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை தரித்து விடாமல் விட்டு விடாமல் நீங்கள் புதுப்பியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த லா இலாஹ சொல்லும்போது இருந்தாங்க, இப்போ இல்லை, நமக்குள் காயிபாக இருக்காங்க. அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய் நிறைய ஓதுங்க. உட்காரும்போது யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ்னு எந்திரிங்க, எந்திரிக்கும் போதும் உட்காரும் போதும் யா அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ்னு உட்காருங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹும் ரசூலும் இணையாத எந்த பொருளுக்கும் எந்த ஃபௌரும் இல்லை. தலையில்லா முண்டம் கபருக்கு. தலையோடு உயிரோடு இருக்கும்போது தான் அந்த மனிதன் அந்த முண்டத்தை உயிர் பெற்றதாக நடமாடும் முண்டமாக அவன் ஆக்கிக் கொள்வான். தலை இல்லை, இத்தகைய பிரயோஜனமே இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பேரொளியின் நினைவை நமக்கு உண்டு பண்ணி கொண்டே இருக்கக்கூடியது. அதனால தான் பறவைகள் செய்யக்கூடிய தஸ்பீ சுபஹான ஹாலிக்கின் நூறு சமாவாத்தி வல்லரும், அதனுடைய தஸ்பீ, பருந்துகளுடைய தஸ்பீ. ஒவ்வொரு தஸ்பீ வானம் பூமியை ஒளியால் படைத்தவனே என்று அது தஸ்பீ செய்யுது. நம்ம சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோம். குல்லுன் கது அலிம சலாத்துஹு, உலகத்தில் உண்டான ஒவ்வொன்றும் அதன் பாஷைகளை அறிந்து அதனுடைய அமைப்புகளிலே அல்லாஹுவை தோத்திரம் திக்ர் ஃபிக்ர் செய்து கொண்டிருக்கின்றது என்பதாக இதில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அவனுடைய மீத்தூதர் ரசூலுல்லாஹும் நமக்கு அறிவித்து காண்பிக்கிறாங்க. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் உண்மை விசுவாசத்தை பெற்று வாழ்வதற்கு நாம் இந்த நிஃபாக் என்னும் தன்மையிலிருந்தும், ஷக் என்னும் தன்மையிலிருந்தும், ரியா என்னும் தன்மையிலிருந்தும் நம்மை நாம் நீக்கி பரிசுத்தவான்களாக ஈமானில் பேரொளியை ஏற்றி மகோன்னத வாழ்வு வாழ அல்லாஹு ரசூலுடைய கருணை நமக்கு கிடைக்க நாம் நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக இஸ்திஃபாரும் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த புனிதமான ரமலானில் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய நிஅமத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பகலிலே நோன்பு நோற்று நாம் லக்க சும்துன்னு சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நோன்பு திறக்கும் வரை நல் அமல்களை தவிர வாய் மூடி இருப்பது. அதனுடைய தாற்பயம் இருக்க, நியத்துடைய தாற்பயத்தை இப்போ குழப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க.
அதோட தாத்பரியம் இருக்கே மகோன்னத நிலையை மனிதனுக்கு அமைத்து தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மிக பிரமாண்டமான வெயிலில் அல்லது கடலுடைய சீற்றத்தில் கடலுக்குள்ளேயே இவனை பாதுகாக்கும் பொறுப்புகள் எல்லாம் இந்த சும்தூல அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வ அலைக தவக்கல்து. இது தினமும் நம்ம சொல்கிறோம். இந்த 3 சப்ஜெக்ட் சொல்கிறான் அல்லாஹ். நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம ரட்சகா லக்க சும்து, உனக்காக நான் வாய் மூடி இருக்கேன். வபிக்க ஆமன்து, உன்னையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டேன். அலைக்க தவக்கல்து, உன் மீதும் ரசூலின் மீதும் நான் நம்பிக்கை வைத்தேன். நாம சொல்றோம். நம்ம எப்போ சொல்கிறோம்? இஃப்தாரில் சொல்கிறோம். சகரில் நாம் நியத்து வைக்கிறோம். நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்தி ரமலான ஆதி சனத்தில் இல்லாஹி தஆலா. இதனுடைய தாற்பயங்கள் எல்லாம் சாமானியம் அல்ல. இதில் விவாதம் கொள்ளாதீர்கள். விவாதத்தை கொண்டு கொள்ளையடித்து போகும் நிலைகளை உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி விட வேண்டாம். ஒன்னொன்னும் நியத்து ஃபர்து. நியத்தில்லாமல் எந்த பொருளும் இல்லை. ரமலானில் சகருக்கு ஒரு நியத்து, இஃப்தாருக்கு ஒரு நியத்து. இந்த இஃப்தாருடைய நியத்தில் சொன்னல்லாம லக்க சும்து வபிக ஆமன்து அலைக்க தவக்கல்து. இந்த 3உடைய அர்த்தத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சூஃபீச வழியில் தான் நம்மளை கொண்டு செலுத்தும். நாம் வாய் மூடி அல்லாஹ்வை நம்பி ரசூலை நம்பி அவருடைய விஷயத்தில் ஈமானில் பக்கா உறுதி பூண்டவர்களாக வாழ அல்லாஹ் அருள் பாலிப்பதற்கு நமக்கு பெரும் குடைகளாகிய இந்த ரமலானில் நல்ல விளங்கி குர்ஆனை கற்று தெளிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய இந்த நிஃபாக், ரியா, கிபுர் இவைகளை ஒழித்திட வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்கட்டும். ரமலானின் தொடரில் நாம் தினமும் ஒரு நல்ல செய்தியை கேட்டு தெளிவு பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅ்தூனி மினல் முஸ்லிமீன்.